வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. உங்களை ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சந்தித்து அதிகாலை கோவிலொன்றின் கிணற்றினோரம் அமர்ந்திருந்த முனிவரை பற்றிய அற்புதமான நிகழ்ச்சிகளையும் அறிவுரைகளையும் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதை ஒரு பெரும் பேராக நான் கருதுகின்றேன். இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை அளித்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கும் பேராதரவு காட்டி வரும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நிகழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏழை பங்காளன் என்பவர் ஒன்று. இன்னொன்று, பக்தர்கள் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் என்று ஒன்று இருக்க, அதை தாண்டி பக்தர்களுக்காக பக்தர்கள் வைக்கின்ற கோரிக்கையை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதாக 2 நிகழ்ச்சிகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதனால்தான் அருட்பால் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். சேலத்தைச் சேர்ந்தவர் திரு சதாசிவம் என்கின்ற ஒரு அன்பர், எளிய பக்தர். ஏதோ ஒரு ஹோட்டல் அறையில் ரூமில் தங்கி தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தவர். மகான் மீது அவருக்கு அளவற்ற பக்தி. மகா பெரியவர் என்றால் ரொம்ப பக்தி. எங்கேயோ அண்மையில் இருக்க மாட்டார், தொலைவில் இருந்து கொண்டு அவருக்கு தொண்டு புரிகின்ற ஒரு தொண்டர் அந்த சதாசிவம் என்பவர். இந்த நிகழ்ச்சி 1990ஆம் வருடம் நடக்கிறது சேலத்தில். அங்கே இருக்கக்கூடிய காஞ்சி மட்டத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஹோமம் நடக்கிறதாம். 11 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. அநேகமாக ருத்ர ஹோமமாகத்தான் இருக்க முடியும். அதற்கு தேவையான எல்லா விதமான மலர்கள், அந்த ஹோமத்துக்கு விசேஷமாக மலர்கள் தேவைப்படுகின்றன. அதையெல்லாம் கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாமல், குறைவில்லாமல் அதை கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த திரு சதாசிவம் அவர்கள்தான். ஹோமம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிகிறது. அப்போது தீர்த்த குடங்கள், மகாரக்ஷை இதெல்லாம் இருக்குது. இதை காஞ்சி மகானிடம் சமர்ப்பித்து அவருடைய ஆசையை பெற வேண்டும் என்று முக்கிய பிரமுகர்கள், வேத விற்பனர்கள் எல்லோரும் ஒரு 3-4 வண்டிகளில் காஞ்சிபுரத்துக்கு புறப்படுகிறார்கள் சேலத்திலிருந்து. அவர்களோடு நம்முடைய சதாசிவம் அவர்களும் சேர்ந்து கொள்ளுகிறார். போகிற வழியிலெல்லாம் மழை, நல்ல மழை. ஒரு வழியாக காஞ்சிபுரம் சேர்கிறார்கள் அவர்கள். இப்போ கலச நீர் எல்லாம், அப்புறம் ஹோம பொருட்கள், பிரசாதம் எல்லாம் பெரியவர் முன்னால் வைக்கிறார்கள். மகானுடைய முகத்தில் அளவு கடந்த மகிழ்ச்சி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹோமத்தினுடைய பலன், அதனுடைய விசேஷ தன்மைகள், அதை முழுக்க அறிந்தவர் அல்லவா அவர். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைவதில் வியப்பு எதுவும் இல்லை. இப்போ ஒரு கலச நீரை கொண்டு வர சொல்லுகிறாராம். அதை கொண்டு வர சொல்லி மகான் உள்ளே போய் ஏதேதோ மந்திரங்களை சொல்லி தன்னுடைய தலையிலே அவர் ஜபித்து தெளித்து கொண்டார் என்று பதிந்திருக்கிறார்கள். மீண்டும் வெளியே வந்தாராம். அவர்கள் கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய மாலையை கழுத்தில் போட்டு கொண்டாராம். அதே மாதிரி ஒரு மலர் கிரீடம் வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து பார்த்தா, இதை யார் செய்தது அப்படின்னு கேட்குறாராம். அவர் இந்த கும்பலில் ஒதுங்கி நிற்கிறார் சதாசிவம். ஒரு லுங்கியை இடுப்பில் கட்டி கொண்டு சிவப்பு சட்டையோடு நின்றுட்டு இருக்காரு நம்முடைய சதாசிவம். ஓஹோ, அவரை சதாசிவத்தோடி பார்க்குறாராம். இந்த கிரீடத்தை தலையில் வைத்துக்கொண்டு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே எல்லாரும் ஆனந்தமாக தலையாட்டி அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பார். ஒரு பரவசமான காட்சியில் நம்முடைய குருநாதர் ஒரு கிரீடத்தை அணிந்து கொண்டால் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போது கூடியிருந்தவெல்லாம் சதாசிவத்தை சொல்லி சட்டையை கழட்டிட்டு வாடான்னு சொல்லி அவர் சட்டையெல்லாம் கழட்டி விட்டு அப்போ அங்கே போய் மகான் முன்னால் நிற்கிறார். அப்படியே கூப்பிய கை, கண்ணை தண்ணி தழும்புறது, பயம். பெரிய தலையில் இருந்த அப்படி மலர் கிரீடத்தை எடுத்து பார்க்குறார். ரொம்ப நல்லா இருக்குப்பா இது. சதாசிவத்தை அப்படி பார்த்து சொல்கிறாராம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சதாசிவம் கிட்டவா அப்படின்னு கூப்பிட்றாராம். கிட்ட குனிய அந்த மலர் கிரீடத்தை அப்படியே சதாசிவத்துடைய தலையில் வச்சுறாராம். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் செய்து கொண்டு வந்தது, தான் அணிந்தது நன்றாக இருக்கிறதா என்று உபச்சாரத்திற்கு கேட்டு எல்லோரையும் மகிழ்வித்தது. இதை யார் செய்தது என்று விசாரித்தது, அவரை அருகே அழைத்தது. அந்த எளிய பக்தர் குனிய அவரை அருகே அழைத்து அவருடைய தலையில் தானே இந்த மலர் கிரீடத்தை பொருத்தினாராம். இது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. பார்க்கிறவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? முதலில் அந்த மலர் கிரீடத்தை தான் அணிந்து கொண்ட போது இந்த அருகே இருந்த பக்தர்கள் எப்படி மெய் செலுத்திருப்பார்களோ அதைவிட இன்னும் அதிகமாக மெய் செலுத்திருப்பார்கள். அதை செய்து கொண்டு வந்த ஒரு ஏழை தொண்டரை அருகிலே அழைத்து அவருக்கு இந்த மலர் கிரீடத்தை
முடிசூட்டியது போல் அணிவித்தது இல்லையா? இதை இப்படி சொல்லி பார்க்கலாம். அடியார் புனைந்த மலர் மகுடம் ஆண்டவர் பூண்டார் அன்பாக இல்லையா? அடியார் புனைந்த மலர் மகுடம் ஆண்டவன் பூண்டார் அன்பாக, அலைமோதி வரும் கூட்டத்தில் அங்கே எங்கோ நின்றிருந்த அடியார் அவரை அருகு அழைத்து அணிந்த மலர் முடியை கழற்றி முடிசூட்டி அவர் முருவளித்தார், முக்தியில் அடியவர் தத்தளித்தார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த கதை இல்லையா? அடியார் அவரை அருகழைத்து அணிந்த மலர் முடியை கழற்றி முடிசூட்டி அவர் முருவளித்தார், முக்தியில் அடியவர் தத்தளித்தார். விடியா இரவும் விடிவதெல்லாம் விரிந்த விழியின் கருணை அன்றோ, முடியா வினைகளின் மூர்க்கமெல்லாம் அவர் முடிசூட்டிய கணம் தீர்ந்ததன்றோ. இந்த சதாசிவம் எவ்வளோ கொடுத்து வைத்தவர். அவருடைய வினைகளெல்லாம் அந்த ஒரு கணத்திலே தூள் தூளாகி போயிருக்கும். எனவேதான் முக்தியில் அடியவர் தத்தளித்தார் என்று கவிதை வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்பாக இந்த அருட்பாலினுடைய இன்னொரு அம்சத்தை நாம பார்க்கலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தவர் பிரதோஷம் மாமா. பிரதோஷம் மாமா அவருடைய பக்தி, அவருடைய பொறுமையற்ற கோபம் இரண்டுமே மகா பிரசித்தி என்று நாம அறிகிறோம். ஒரு முறை சென்னையில் எழும்பூரில் மகா பெரியவா தங்கி இருக்கிறார். அவருடைய ஜெயந்தி உற்சவம்னா அங்கு வரக்கூடிய வேத விற்பனர்களை மகானுடைய அம்சமாகவே கருதும் பெரும் மனம் கொண்டவர் பிரதோஷ மாமா என்று இங்கே பதிந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நல்லபடி உபசரிக்கணும், அவர்களுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாது என்று சிரத்தையோடு உழைக்கிறார். 3 நாட்கள் இந்த ஜெயந்தி உற்சவம் நடக்கிறது. மறுநாள் பெரியவாளுடைய திருநட்சத்திரமான அனுஷ தினம் வருகிறது. கோலாகலமாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன நேர்த்தியான சாப்பாடு போடணும் வைதிகர்களுக்கெல்லாம், அது ரொம்ப பிரதோஷம் மாமாவும் யோசித்து கொண்டே இருக்கிறார். சொல்லியா தரணும் அவருக்கு. முதல் நாள் இரவு மாமா ராத்திரி திடீர்னு படுக்க போகும்போது மாமாவுக்கு ஒரு யோசனை வருகிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் காத்தால நல்ல பால் பாயசம் பரிமாற வேண்டும் என்று சொல்லிட்டார். பால் பாயசம் பரிமாறணும்னா அதுக்கு என்ன தேவைப்படும் தெரியுமோ? ஒரு 100 லிட்டர் பாலாவது தேவைப்படும். இப்போ முன்னேற்பாடு எதுவும் செய்யாமல் திடீர்னு பால் எப்படி கிடைக்கும் அதெல்லாம் யோசிக்கிறவர் அல்ல நம்ம பிரதோஷம் மாமா. பால் பாயசம் பண்ணணும், அவ்வளோதான். அதை பற்றி யோசிக்க மாட்டார். அதை யாரும் குறுக்கிட்டு எதுவும் சொல்லவும் முடியாது, கோபம் வந்துடும் அவருக்கு. போகிறார், 100 லிட்டர் பால் தேவைப்படுங்கயா, செய்கிறன்ட்டு எப்படி இவர் தைரியமாக சொல்ல முடியும்? நாளைக்கு காற்று விடிஞ்சா இதை செய்யணும். ராத்திரி இவர் இப்படி சொல்கிறார். இது 1980ஆம் வருடம் இந்த சம்பவம். பால் எவ்வளவு தேவைனாலும் இப்போ முன்பணம் கட்டணும். எப்படி பால் பாயசத்தை தயாரிக்கிறது? ஐயோ, இது இந்த விவரத்தை எப்படி விட்டு சொல்ல முடியும் பிரதோஷம் மாமாட்ட? அதுக்கும் மேலே முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பிரதோஷம் மாமாவிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் சரியாக இருக்க முடியாது, ஒரு நிலையில் இருக்க முடியாது. தயங்கி 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 நிற்கிறார். என்னப்பா பதிலையே காணோம் அப்படின்னு பிரதோஷம் மாமா அப்படி ஹீட்டு ஏறுறது, அங்கே உஷ்ணம் ஏறுறது. என்ன பதில் சொல்கிறது? ரொம்ப இக்கட்டான நிலைமை. எதை சொன்னாலும் தப்பாக போகுமே, ஆனால் எப்படி சொல்லாமல் எப்படி அப்படின்னு அவர் தத்தளித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் டெலிஃபோன் பண்ணி அடிக்கிறது. எடு, யாருன்னு பாரு அப்படிங்கிறார். ஸோ நம்ம கிச்சன் இன்சார்ஜ் எடுக்கிறார். எடுத்த யார் ஃபோன் அப்படின்னா ஜோஷி அப்படின்னு ஒரு வடக்கத்திய அன்பர். அவர் மகாபெரிவாளிடம் நல்ல அன்பு பூண்டவர், பசுக்களை வைத்து பண்ணையை நடத்துபவர். திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஐயா நாளைக்கு ஜெயந்திக்கு காலங்காத்தால் நான் பால் அனுப்பினா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அதை பிரசாதமாக உபயோகப்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த கிச்சன் இன்சார்ஜுக்கு எப்படி இருக்கும்? ஓ தாராளமாக பண்ணலாம், உங்களால் எவ்வளோ அனுப்ப முடியும்? ஒரு 200 லிட்டர் பால் அனுப்புகிறேன், தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாராம். தேவை 100 லிட்டர். யாரிடம் கேட்பது, எப்படி எங்கே போய் முன்பணம் கட்டுவது இந்த ராத்திரியில் என்று அவர் விழித்து கொண்டிருந்த நேரம் ஒரு ஃபோன் பண்ணி நான் பால் அனுப்புகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறார் என்றால் எப்படி? இந்த 2 நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு தத்ரூபமாக அவருடைய அருள் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று பார்க்கிறோம். ஒரு புறம் அந்த மலர் கிரீடத்தை தயாரித்த ஒரு ஏழை பக்தரை முன்னிலைப்படுத்தி பல பேர் நடுவிலே பார்க்க பார்க்க தான் அணிந்த மலர் கிரீடத்தை அவருக்கு அணிவிக்கிறார்.
இது நேரடியாக செய்த ஒரு அருள் என்று, காட்டிய அருள் என்று சொல்லலாம். மறைமுகமாகவும் காட்டுகின்ற அருள் இதை பார்த்தோம். தன் பெயரை சொல்லி ஒருவர் ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு விட்டார். எல்லா வைதிகர்களுக்கும் ஜெயந்தி அன்னைக்கு பால் பாயசம் போட வேண்டும்.